ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜகோபுரம் 196 அடி உயரமுடையது. தமிழ்நாடு அரசின் சின்னமாக இது விளங்குகிறது. தமிழ்நாடு அரசின் சின்னமாக இந்த கோபுரத்தை ஏன் வைத்தார்கள் என்பதற்கு ஒரு பெரிய விஷயம் உண்டு. சுதந்திர போராட்ட சமயத்திலே பாளையக்காரர்களை அடிமை செய்வதற்காக அவர்களிலிருந்து சுங்க வரிகள் வசூலிப்பதற்காக வெள்ளைக்காரர்கள் ஒரு தந்திரத்தை கையாண்டார்கள். இந்த கோபுரத்தின் முன்பு பெரிய பீரங்கியை கொண்டு வந்து நிறுத்துவார்கள். பாளையக்காரர்களை விரட்ட வேண்டியது. எனக்கு அடிபடிந்து விடு, இல்லை என்றால் கோபுரத்தை பெயர்த்து விடுவேன் என்பதாக மிரட்டல். இந்த மிரட்டலுக்கு பயந்தே அத்தனை பாளையக்காரர்களும் அத்தனை ஜமீன்தார்களும் இந்த கோபுரத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகவே வெள்ளைக்காரர்களுக்கு வரி கட்ட ஆரம்பித்தார்கள். சுதந்திர போராட்டத்தோடு தொடர்புடையதான ஒரு நிகழ்ச்சி இந்த கோபுரத்திற்கு மட்டுமே உண்டு. இந்த கோபுரத்திற்கு பெரிய சிற்பக்கலைகள் எதுவும் இல்லை. மிகப்பெரியதான வேறு எந்த விதமான விஷயமும் இதில் கட்டடக்கலைக்கான சிறப்பு என்று சொல்வதற்கு இல்லை. இதைவிட சிறப்பு வாய்ந்த கட்டடக்கலைகள் நம் தமிழகத்திலேயே உண்டு, பெரிய கோயில் முதலான. இருந்தபோதிலும் சுதந்திர போராட்டத்தில் தொடர்புடையதான நிகழ்ச்சி இந்த கோபுரத்திற்கு மட்டுமே உண்டு என்பதாலேயே ஓமந்தூரார் காலத்திலே சட்டமன்றத்திலே ஒரு தீர்மானம் கொண்டு வரப்பட்டு இந்த கோபுரத்தை தமிழக அரசின் சின்னமாக செய்தார்கள்.
புகழ்பெற்ற ஆந்திர அரசர் ஸ்ரீ கிருஷ்ணதேவராயர் ஸ்ரீ ஆண்டாளை பற்றி ஆமுக்தமால்யதா என்ற காவியத்தை தெலுங்கில் இயற்றிச் சிறப்பித்துள்ளார். ஒவ்வொரு ஆண்டும் புரட்டாசி பிரம்மோற்சவம் 5ஆம் உற்சவத்தின் போது ஸ்ரீ ஆண்டாள் சூடிக்கடைந்த மாலை கிளி திருப்பதிக்கு கொண்டு செல்லப்படுகிறது. அதேபோல் ஒவ்வொரு சித்திர மாதம் நடக்கும் சித்ரா பௌர்ணமி திருவிழாவில் மதுரைக்கு வரும் ஸ்ரீ கள்ளழகர் ஸ்ரீ ஆண்டாள் சுடி கொடுத்த மாலையை சாற்றிக்கொண்டு வைகை ஆற்றில் இறங்குகிறார். இவைகளிலிருந்து ஸ்ரீ ஆண்டாளின் பெருமை பன்னெடுங்காலமாக மக்களால் போற்றப்பட்டு இன்றும் அந்த வைபவங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இந்த வருடம் ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி திருவாடிப்பூர திருவிழா தொடங்கியது. 1ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கப்பட்ட இந்த திருவிழா 5ஆம் நாளிலே 5 கருட சேவை, 2 அன்னவாகனம் ஆக 7 வாகனங்களுடன் மிகப்பெரிய வீதி புறப்பாடு நடைபெற்றது. ஆண்டாளுக்கும் பெரியாழ்வாருக்கும் அன்னவாகனம் ஸ்ரீ ரங்கவன்னார், ஸ்ரீ வடவருங்கோயிலுடையான், ஸ்ரீ சுந்தர்ராஜன், ஸ்ரீ பெரிய பெருமாள், ஸ்ரீ சுந்தர்ராஜன், ஸ்ரீனிவாசன், திருத்தன்காடப்பன் ஆகிய 5 கருட வாகனத்திலும்
இங்கே மிகப்பெரிய வீதிப்புறப்பாடு நடைபெற்றது. 7ஆம் திருநாள் அன்று ஆண்டாள் திருமடியிலே வெங்கமன்னார் சயனம் செய்தவாறு சயனக்கோலத்துடன் உற்சவம் நடைபெற்றது. 8ஆம் திருநாளான நேற்று பூம்பல்லக்கில் ஆண்டாள் திருவீதி உலா நடந்தது. இன்றைக்கு ஊரோரும் உலகோரும் வியக்கும் வண்ணமாக மிகப்பெரிய திருவிழாவாம் பெரிய தேரிலே ஆண்டாள் ரங்கமன்னார் இருவரும் பவனி வந்தார்கள். காலையில் 8 மணிக்கு இழுக்க ஆரம்பித்த தேர் 12 மணிக்கெல்லாம் நிலைக்கு சேர்ந்தது. 1,00,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் இவ்விழாவை கண்டு மகிழ்ந்தார்கள். ஆண்டாள் ஸ்ரீ ரங்கமன்னார் அருள் பெற்று சிறப்புற்றார்கள்.